ஹலோ ஃப்ரெண்ட், எல்லோரும் எப்படி சும்மாக்கீங்களா? நாம் இன்று பார்க்க போவது என்னவென்றால் வாட்டர் மில்லர் தர்பூசணி ஜூஸ் எப்படி செய்கிறது. இந்த வெயில் காலத்தில் எளிமையான முறையில் ஒரு ஜூஸ் செஞ்சு குடிக்கக்கூடிய பழம் தர்பூசணி. அதோட இந்த பாலையும் மிக்ஸ் பண்ணி தர்பூசணியை ஒரு ஜூஸ் ஒன்று செய்வோம். நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள், நாங்கள் எப்படி செஞ்சு காட்டுறோம்ன்ட்டு பாருங்கள். இப்போ தர்பூசணியை வெட்டுவோம். வெட்டிய பழத்தை நாம் மீண்டும் அதை 3 துண்டுகளாக வெட்டி எடுப்போம். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸா. வெட்டிய பழத்தை சிறிது சிறிது துண்டுகளாக வெட்டி எடுத்து அதில் இருக்கும் விதையை அகற்றுவோம். ஏனென்றால் விதை நம்ம மிக்சரில் விட அரைக்கும் போது அது குடிக்கிறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கும். அதெல்லாம் விதையெல்லாம் அகற்றுவோம். வெட்டிய பழத்தை ஒரு பாத்திரத்தில் எடுப்போம். வெட்டி எடுத்த பழத்தை மிக்சரில் விட்டு அதோட கொஞ்சம் பாலையும் சேர்த்துக்கொள்வோம். தேவையான அளவு பால் எடுத்துக்கொள்வோம். பிறகு உங்களுக்கு எவ்வளவு சர்க்கரை தேவையோ நீங்கள் அளவுக்கு சேர்த்துக்கொள்ளலாம். ஒரு 2 ஸ்பூனோ 3 ஸ்பூனோ உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நாம் சேர்த்துக்கொள்வோம். பிறகு அந்த மிக்சரை மூடிட்டு நாம் ஜூஸ் அடிக்க ஆரம்பிக்கலாம். மிக்சரில் இருந்து அரைத்தெடுத்த பாலை வடிகட்டி வைப்போம். சுத்தமான வடிகட்டின பிறகு நாம் குடிக்க ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் தடிப்பாக இருக்கிறதால அந்த ஃபில்டர் வடிகட்டியால் அந்த வடிக்கிறது கஷ்டமாகிடுது.
அரைத்தெடுத்த ஜூஸை ஒரு கிளாஸில் எடுப்போம். பழத்தோடு பாலும் சேர்த்ததால் சுகரும் போட்டதால் நல்ல சுவையாக இருக்கிறது. ஆனால் இதில் நன்மை என்னடா, வெயில் காலத்தில் நல்லா இருக்கும். குடிக்க குடிக்க நல்லா தான் இருக்குது. குடிக்கணும் மீண்டும் குடிக்கணும் போல இருக்குது. வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸா.